பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 25வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், வசனங்கள் 47 முதல் 53 வரை. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாஜா. பரிசுத்தரே, எங்களுடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை தயவாய் இறங்கி மன்னிப்பீராக. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளைக்கான கர்த்தர் அருள் செய்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய எல்லா விதமான எச்சரிக்கையின் ஆவி எங்களுக்குள்ளே இருக்கட்டும். புத்தி தெளிவின் ஆவி எங்களுக்குள்ளே இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. சகலத்தையும் நீர் கணக்கு கேட்கிற தேவன் என்பது எங்களுக்கு தெரியும் ராஜா. ஒரு தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க கர்த்தர் அருள் செய்வீராக. ஆவியானவரே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அழைப்பு, பரலோக திட்டத்தை நாங்கள் உணர்ந்து கருத்தாய் நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. உம்முடைய வார்த்தையின்படியே ராஜா, உம்முடைய வசனங்கள் அறிந்தும் உம்மை அறிந்து கொண்டும் கடின இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிருபையை இழந்து போவார்களானால் அவர்களை காட்டிலும் அபாக்கியமானவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. தேவரீ தயவாய் இறங்கி உம்முடைய வார்த்தையினால நிரப்புங்க. ஒவ்வொரு மனுஷருடைய இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும். என் தகப்பனே அப்பா, கடினமான இருதயங்களை விடுங்கப்பா. உடைய செவிகள், இருதயம் எல்லாம் ஆண்டவரை திறந்திருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கும்படியாக ஆவியானவர் உடைய வார்த்தைகள் ஒரு இருதயத்தில் விதைக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என்றாஜா. மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எல்லா ஜனத்தையும் நீர் தெரிந்து கொண்டது உடைய வெளிப்பாடுகள், தரிசனங்கள் உடைய வார்த்தையின் மூலமாய் தானே. அப்படியே அப்பா, இந்த நாளிலும் கூட உண்மை அறியாதிருக்கிற ஜனங்கள் உடைய வார்த்தையினால் நீங்க தொட வேண்டும். ஆவியானவரே, உங்களுடைய வெளிப்பாடுகள், உங்களுடைய தரிசனங்கள் மூலிமார் ஒவ்வொரு மனுஷரும் சந்திக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. இந்த கிருபையை ஒவ்வொரு மனுஷரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள் செய்யுங்கப்பா. பொல்லாத நாட்கள் ஒன்று வரப்போகிறது. அமீன் தகப்பனின் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்கிற மக்களுக்கு ஐயோ என்று வேத புத்தகம் சொல்லுகிறதே. தேவரீர் இறங்குவீராக அப்பா. ஒவ்வொருவரும் உணர்ந்து உடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கட்டும். தங்களுடைய குறை குற்றங்களை எல்லாம் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிப்பை சுதந்திரிக்க கர்த்தர் அருள் செய்வீராக. தேவாதி தேவன் மனம் இறங்கிருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிறவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. மனம் இறங்கி ஒவ்வொரு மனுஷரையும், ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் நீங்க தொடுங்க, நீங்க சந்திங்க என் தகப்பனே. ஹல்லேலூயா. உங்க அதிகாரத்தை ஒருபோதும் துஷ்பிரயோகம் பண்ணாதபடி காத்துக்கொள்வீராக. அல்லேலூயா. வர இருக்கிற புதிய ஆட்சியும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் யாரை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர் அப்பா. பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்ற ஆச்சா. நீர் இறங்கியருளும். ஆட்சியாளர்கள் நீங்க காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. தேவ பயத்தோடு ஆளுகை செய்ய கிருபை தாங்கப்பா. மக்கு நன்றி. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. தெய்வ பயம் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓயட்டும். எங்கள் தேவாதி தேவனை அப்பா நினைக்கவும், உம்மை ஆராய்ந்து பார்க்கவும், உம்மை தேடவும் தக்கதான இந்த நாட்களை நீங்க அவங்களுக்கு கொடுங்க தகப்பன். மனம் இறங்குவீராக ஐயா. யுத்தங்கள் ஓயணுமே என்றாச்சா. கர்த்தரே, மனம் இறங்கியுள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன் தகப்பனே. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலியடைங்க. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரில் சிந்தப்பட்ட பரிசு ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கே மகிமை உண்டாவதாக. மக்கூடான கொடி ஸ்தோத்திரங்கள். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்த வெயில் விஷணத்திலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகளையும் பெரியவர்களும் விசேஷமாய்
ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுவீராக. ஒரு நல்ல ஒரு செழிப்பான குளிர்ச்சியான ஒரு மழையை எங்களுக்கு கட்டளை எடுங்கப்பா. தகப்பனே மனம் இறங்குவீராக. ஐயா உமக்கு நன்றி நன்றி நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.